ஆல் டூயிங் குட். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, லாங் வீடியோ. ஷார்ட்ஸ் மட்டும் இன்ஸ்டாகிராமுக்கு எடுக்கிறதுல வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறேன். இது ஒரு லாங் வீடியோ, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே அவுட் மாதிரி பசங்களும் நானும் மட்டும்தான் வந்தோம். ஹஸ்பண்ட் வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ டே அவுட் வித் கிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக நான் வந்து ஹார்ட் ஆஃப் துபாய் அப்படின்னு சொல்கிற ஒரு பிளேஸில் தான் நிற்கிறேன். எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க, கராமா. ஸோ கராமாலே இது ஒரு பெரிய ஒரு டே டு டேன்னு சொல்லலாம். 4 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இங்கே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் போகிற செக்ஷன் வந்து ஃபுட்டு செக்ஷனுக்கு தான் போகிறேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ஃபுட்டுக்கு தான் வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபுட்ஸ் எல்லா கண்ட்ரீஸோட ஃபுட்ஸுமே இருக்கும். இந்தியன் ஆகட்டும், ஃபிலிப்பைன்ஸ் ஆகட்டும், ஒவ்வொருத்தவங்களோட செக்ஷன் மாதிரி தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ நாம் இப்போ நிற்கிறது வந்து ஃபிலிப்பைன்ஸ் செக்ஷன் தான். நிறைய பேர் வந்து ஃபிலிப்பைன்ஸ் செக்ஷன் என்ன ஃபிலிப்பினோ செக்ஷனில் போய் நிற்கிறாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. பட் ஃபிலிப்பினோ செக்ஷன்லேயே உங்களுக்கு நிறைய வந்து சாக்லேட்ஸு, ஸ்வீட்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஸ்கூல் டைமில் நம்ம சாப்பிட்ருப்போம்ல, அந்த டேம்ரிண்ட் புளி மிட்டாய். அப்படி மிட்டாய் மீன்ஸ் அந்த பப்படை மாதிரி ஷேப்பில் இருக்கிறது. அப்புறம் அந்த பொடியாக நிறைய அந்த சாக்லேட் கவர்லாம் ரேப் பண்ணி எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ நம்மளோட ஸ்கூல் டைமில் சாப்பிட்ட மிட்டாயெல்லாம் உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபிலிப்பினோ செக்ஷனில் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஈவன் வி கெட் இன் லூலு டூ. நீங்கள் அங்கே லூலுவில் கூட உங்களுக்கு ஒரு செக்ஷன் மாதிரி பண்ணியிருப்பாங்க, அங்கே கிடைக்கும். ஸோ நிறைய டைப் ஆஃப் நியூடில்ஸ்லேருந்து எல்லாமே வச்சுருப்பாங்க. ஈவன் இந்த கேக்குக்கான ஒரு செக்ஷன் கூட தனியாகவே இருக்கும். அதில் போடுற எசன்ஸ்லேருந்து பேக்கிங் திங்ஸ்லேருந்து எல்லாமே வந்து செக்ஷனாக வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த ஒரு ஷாப்புக்கு போகணுன்னா, ஊருக்கு போகும்போது பர்ச்சேஸ்க்கு போகிறவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகி வேறு வீட்டுக்கு போகிறவங்க, இல்லை நியூவாக துபாய்க்கு வந்தவங்க, இவங்க எல்லாருமே இது மாதிரி ஒரு ஷாப்புக்கு போகிறோன்னா நமக்கு வந்து மோஸ்டான திங்ஸ் எல்லாம் அங்கேயே கிடச்சிடும். ஸோ இது என்னமோ இதுவும் ஃபிலிப்பினோ ப்ராடக்ட் தான், பட் இது வந்து ஏதோ ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சைனா சொன்னதுனால ஸோ அதை போய் நான் ஒரு சின்னதாக ஒரு கிளிப் எடுத்துட்டேன். இது வந்து நம்மளோட இந்தியன் செக்ஷன். ஃபுல்லாக நம்ம பல்சஸ், கிரெயின்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த நெய்லேருந்து எண்ணெய், மஸ்டர்ட் ஆயில், ஆல் டைப் ஆஃப் ஆயில்ஸ் எல்லாமே இந்த செக்ஷனில் வந்து வச்சுருக்குறாங்க. ஈவன் கருவாடு கூட, அதாவது இந்த ஷ்ரிம்ப்லேருந்து சால மீன் கருவாடு, நெத்லி மீன் கருவாடு, எல்லா கருவாடு வெரைட்டிஸ் கூட இங்கே இருக்குது. முன்னாடியெல்லாம் எப்படின்னா வந்து இங்கே போனால் பெருசாக அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்கிறதாட்டு பார்த்துக்க முடியாது. பட் இப்போ அப்படிலாம் கிடையாது. எல்லாமே எல்லாம் எங்கேயும் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து பேர்ல்ஸ், போபா டீ எல்லாம் இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால வந்து இதுவுமே எல்லா ஷாப்ஸ்லேயுமே வச்சுருக்குறாங்க. பட் நான் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன் இதெல்லாம். பட் எனக்கு ரொம்ப பெருசாலாம் வந்தது கிடையாது. இதுதான் நான் சொன்ன அந்த ஃபிலிப்பைன் ப்ராடக்டில் இருக்கிற வந்து புளி மிட்டாய். இது வந்து சால்ட்டட் ஒன், இது வந்து ஸ்வீட் ஒன். சால்ட்டட் ஒன்னும் நல்லாயிருக்கும், ஸ்வீட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் பிளான்ஸுக்கான செக்ஷன்ஸுமே அங்கே நிறைய இருக்குது. நமக்கு வந்து இப்போது பால்கனி எல்லாம் நம்ம வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு டெக்கரேஷன் பண்ணணுன்னா கூட இங்கே போய் நம்ம நிறைய பிளான்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம செம்பருத்தி செடியிலேருந்து கருவேப்பிலை நிறைய இருக்குது. அண்ட் சக்குலன் பிளான்ஸுமே நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த கேட்சஸ், இந்த முள்ளு செடி, இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளாடியும் வச்சுக்கலாம், வெளியே வச்சுக்கலாம். அவ்வளோ பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லை. இங்கே வந்து நம்ம மணி பிளான்ஸ் வந்து மோஸ்ட்டாக எல்லா துபாயிலும் நிறைய வீட்டிலலாம் அழகுக்காக வளர்த்துவாங்க. அதுலேயே என்னென்னா இந்த மணி பிளான்ஸோட ரேட்டும் வந்து அவ்வளோ செம்ம ரேட்டாக இருக்குது. இது ஆக்சுவலி 20 dirhams கிட்ட வரும். ஸோ 5 dirhamsக்குமே இருக்குது. அதெல்லாம் நம்ம அஜ்மான் சைடில் ஷாப்ஸில் போய் வாங்கினா we can get there. அண்ட் இங்கே வந்து நம்ம பிளான்ஸ் மட்டும் வாங்கினாலும் அதை பராமரிக்கிறதுக்கான பொருட்கள் கூட இங்கே இருக்குது. ஈவன் மண்ணில் இருந்து எல்லாமே நம்ம அங்கேயே வாங்கிக்கலாம். ஸோ ஒரு மத்தியான நேரம் ஸோ அங்கே சாம்பிளுக்காக ஜூஸஸ் எல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ நாங்கள் அதை போய் ஜூஸையும் குடிச்சு பார்த்துட்டு ஒரு பேக்கெட் நான் எடுத்துட்டேன். ஸோ அது நல்லா இருந்தது. ரெடிமேட் ஜூஸ் தான், பட் இட்ஸ் ஓகே, நல்லா இருந்தது ட்ரை பண்ணி பார்த்தப்போ. இந்த செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த சாக்லேட் ஷேப்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்து பார்க்குறதுக்கே. இதில் எல்லாத்தோட எனக்கு அதில் பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்ம ஊரில் நம்ம சாப்பிடக்கூடிய அதே கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பேக் பண்ணி அதை ஷேப் மாற்றி இது பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக.
இதில் வந்து இன்னொரு அட்ராக்டிவான விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் நம்ம பண்ணுற ஆனியன் சட்னியாக இருக்கட்டும், சாண்ட்விச் பண்ணுற நார்மல் சட்னியாக இருக்கட்டும், புதினா சட்னி, இதை எல்லாமே பேக் பண்ணி ரெடிமேடாக வந்து அன்னைக்கு வந்து வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே வந்து என்னடா இதையுமாடா ரெடிமேடாக பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஆஸ் யூஷுவல் இப்போ எல்லா வீட்லேயுமே ரெடிமேட் ப்ராடக்ட் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஒர்க்கிங் பீப்புள் இருக்கிற வீட்டில் சொல்லவே வேண்டாம். ஃபுல்லான இந்த மாதிரி ப்ராடக்ட் வச்சா ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ தூரம் ரெடிமேடாக வாங்குகிற பொருட்களை அவாய்ட் பண்ணணுமோ நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் ஆக்சுவலாக என் பசங்களுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் சாம்பிள் ஜூஸையும் வாங்கி குடித்தோம். அதுக்கப்புறம் சரி வெளியே போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலான்ட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ இது வந்து நான் எங்கள் ஊரில் ஆக்சுவலாக கன்னியாகுமரி சைடில் இதை சக்கோலி அப்படின்றோம். பட் கேரளா சைடில் வந்து இதை வந்து குஞ்சு பத்தல் அப்படிம்பாங்க. ஸோ பீஃபில் நான் அது வாங்கியிருந்தேன். பையன் வந்து பாக்கெட் ஷவர்மா வேணும்னு கேட்டால், சைனா வந்து ஏலாஞ்சி ஒன்றும் இல்லை, லைட்டாக மைதா மாவில் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. மைதா மாவில் வந்து உள்ளே வந்து சீனியும் அந்த கேஷ்யூ தேங்காய் எல்லாம் போட்டு ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுவும் டீ எல்லாம் வாங்கி குடித்தோம். அது ஒரு ரெஃப்ரெஷிங்காக கொஞ்சம் நல்லா இருந்தது. பசங்க நாங்கள்லாம் கொஞ்சம் நேரம் அது ஜாலியாக சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது எப்போவாது நம்ம பசங்க கூட ஒரு டே அவுட் மாதிரி அந்த மாதிரி நமக்கான ஒரு மீட் டைம், நமக்கான ஒரு டைமை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஃபேமிலியில் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். எப்போவுமே நம்ம வந்து வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்காமல் இந்த மாதிரி ஒரு டே வந்து நம்ம பசங்க கூட வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே ஒரு மெமரபுளாக இருக்கும், பசங்களுக்குமே வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும். பட் அன்றைக்கி ரொம்ப மிஸ் பண்ணோம். அவங்க வாப்பாவை மிஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. போர் அடிக்குதுன்னு அடிக்கடி சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. பட் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து நான் வந்து அது அங்கெல்லாம் காமிச்சு கொடுத்து ஓரளவுக்கு ஹாப்பியாக வச்சுக்க நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம போகிறது என்னென்னா செகண்ட் ஃப்ளோர். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் இவ்வளோ நேரம் காமிச்சது. இப்போ நான் போகிறது வந்து செகண்ட் ஃப்ளோர். இன்னும் 2 ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக வந்து யூட்டான்சில்ஸ் எல்லாம் தான் வச்சுருந்தாங்க. இந்த லாங் ஸ்பூன் வந்து நான் எடுத்திருந்தேன் எனக்கு வந்து வீடியோக்கு யூஸ் ஆகுங்கிறதுக்காக. இங்கே வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே, ஈவன் இங்கே வந்து பெட் பக்ஸு காக்ரோச்சஸ் எல்லாம் ஜாஸ்தி, அதோட மெடிசின்லேருந்து நம்ம பாத்திரம் கழுவுறதுலேருந்து இந்த வாஷ்ரூம்க்கு யூஸ் பண்ணுறது, இந்த ஸ்பாஞ்ச் எல்லாம் ஊருக்கு போகும்போது நிறைய எடுத்துகிட்டு போவேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேருந்து நிறைய திங்ஸு. இந்த செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோப்பு, அப்புறமா அந்த ஆயின்மெண்ட்ஸு, அப்புறம் இதில் இந்த கோட் சோப்பு, இந்த கலருக்கான சோப்பு, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. எனக்கு பார்த்ததுல இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து டாங்கி மில்க் க்ரீம்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா ஸ்பாட்லெஸ் ஸ்கின் கிடைக்கும், கலர் ஆவீங்க அப்படின்ட்டுலாம் போட்டிருந்தாங்க. இவ்வளோ பேர் வாங்குவாங்கங்கிறது எனக்கு தெரியல. இது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்த அந்த ஏரியாஸ்லலாம் அவ்வளோ வித்தியாசமான பொருட்கள் வச்சுருந்தாங்க. இது வந்து பக்கூர் வந்து நம்ம வீட்டில் வந்து போடுவோம். ஃப்ரைடே ஆனாலும் சரி எல்லா நாளும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்பெஷலாக ஃப்ரைடே வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து எல்லா ஷாப்ஸ்லேயுமே கிடைக்கும். பட் இங்கே கொஞ்சம் நிறைய வித்தியாசமாக பார்க்கலாம். நான் இங்கேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் வீட்டுக்கு வந்தவங்களும் சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்குது, இது எங்கே வாங்கினீங்கன்னு வேறு கேட்டிருந்தாங்க. ஸோ டெஃபினெட்லி நீங்கள் அங்கே போனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மோரோவர் இங்கே வந்து வீடு துடைக்கிறதுலேருந்து தூக்குற ஐட்டம்ஸ்லேருந்து ஹேங்கர்லாம் உங்களுக்கு வந்து இங்கே வந்து சூப்பராக கிடைக்கும். இப்போ நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் நான் 1-2 ஹேங்கர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவேன். எப்படிப்பட்ட ஹேங்கர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அந்த கதவுக்கு பின்னாடி நம்ம வந்து ஹோல் பண்ணாமே நம்ம தொங்க போடுவோம்ல, அந்த மாதிரி ஹேங்கர்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வாங்கிட்டு போயிருக்கேன். இது வந்து ஈஸியாக எங்கே வேணாலும் கேரி பண்ணிட்டு போய்க்கலாம். இந்த ஒர்க்கிங் பீப்புளுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளேட்ஸ்லேயே அவ்வளோ வெரைட்டியாக ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், அந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பு, கலரு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுத்துக்கலாம்.
இது வந்து பேம்பூ இதில் பண்ணது அப்படின்னு போட்டிருந்தாங்க, ஈக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்ட்டு. என்ன தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக வாங்கி கொடுத்தா நம்ம பசங்க சாப்பிட்டா சரிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ண தான் செய்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து செராமிக் பிளேட்ஸ். இது வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு இந்த மாதிரி யூடியூபர்ஸாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி நம்ம வீட்டில் கெஸ்ட்டு வரும்போது இந்த மாதிரி அவங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் வாங்கிக்கலாம். இந்தியா போகும்போது கூட இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கிட்டு போகலாம். செம்மையாக இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி யுட்டென்சில் கிட்ட போனேன்னா பாத்திரம் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அங்கே நின்று பார்த்துக்கிட்டே நிற்பேன். ஐயோ இது நல்லா இருக்கே, ஆனால் எது எடுக்கணும்னு கன்ஃபியூஷனில் லாஸ்ட் வரைக்கும் எடுக்கவே மாட்டேன். சரி இன்னொரு நாள் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு திரும்ப வந்துடுவேன். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து செராமிக் கிடையாது, லைட் வெயிட் மெலமைன் மாதிரி உள்ள பொருட்கள் தான். ஈஸி ஹேண்ட்லிங் டூ, உங்களுக்கு கீழே விழுந்தாலும் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் உடையாது. ஸோ இதுலேயே சைஸஸ் வேரியாக நிறைய வச்சுருந்தாங்க. இந்த பவுல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலட் பவுல். இப்போ நிறைய இடத்துலலாம் வந்து இந்த 1 பாட் சாலட் மாதிரி இந்த நிறைய ஃப்ரூட்ஸ் மிக்ஸ்டு சாலட்லாம் காமிப்பாங்கல்ல, அதுக்கெலாம் நிறைய டிஸ்பிளே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பாத்திரமே வந்து இந்த கிரேவி வைக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போது இந்த கடு இந்த மாதிரி விஷயங்கள் 3 ப்ராடக்ட் இந்த 3 பொருட்கள் இதில் வச்சுட்டு அதில் ஆயிலில் போடுற மாதிரி காமிக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து இந்த சாஸஸ் விட்டு கெஸ்ட் வரும்போது இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதுக்கெலாம் வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து மட் பாட். இது ஃபுல்லாகவே அதுலேயுமே டிஸ்பிளேக்கானதும் சரி குக்கிங்க்கும் சரி எல்லாமே வச்சுருந்தாங்க. பக்கத்தில் இருக்கிறது வந்து மரத்தில் பண்ணது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக உப்பு போடுறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த செக்ஷன் வந்து ஃபுல்லாகவே பெரிய பாத்திரங்கள் தான். இந்த பிரியாணி வைக்கிறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன உங்களோட அந்த ஸ்டாண்டு. இதுதான் நான் வந்து ஊருக்கு போகும்போது மோஸ்ட்லி இந்த மாதிரி டைப் வாங்கிட்டு போயிடுவேன். ஏன்னா கதவுக்கு பின்னாடி இதை வந்து தொங்க போட்டுடலாம், நம்ம தேவையில்லைன்னா கழட்டி மாற்றிக்கலாம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேங்கர் செக்ஷன். கண்டிப்பாக தெரியாதவங்க வேணால் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்குவோம். இது வந்து பழைய காலத்தில் உள்ள அதே ஹேங்கர் தான். சரி இதை பார்த்த ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு ஒன்று வந்து பொண்ணு வாங்கி கேட்டான்னு கொடுத்துட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வெளியே வந்து மணியை பார்க்குறோம். மணி 8:30. அதுலேயுமே நாங்கள் வந்து 4 ஃப்ளோரில் 2 ஃப்ளோர் தான் நாங்கள் வந்து முடிச்சிருக்கிறோம். ஸோ இன்னொரு விலாகில் வந்து மீதி 2 ஃப்ளோர் நான் போய் உங்களுக்கு ஷூட் பண்ணி போடுறேன். அண்ட் மோரோவர் அந்த டே வந்து அவ்வளோ ஹாப்பியாக போச்சுது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு கீப் சப்போர்ட்டிங் மீ. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். பாய்.